நல்லா இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருக்குப்பா. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். பாட்டில் ராதா ப்ரிவ்யூ ஷோவில் இருக்கோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான படம். ஆல்கஹால் அடிக்ஷன்னால எல்லாரோட வீட்லேயும் சொசைட்டியில் இவ்வளோ பிரச்சனைகள் ஆகிட்டு இருக்கு. அண்ட் அதனால் எப்படி வீட்டில் இருக்கிற பெண்கள் பாதிக்கப்படுறாங்க, அந்த குழந்தைகள் பாதிக்கப்படுறாங்க, அந்த மாதிரி ரொம்ப முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையும் ரொம்ப அழகாக அட்ரஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக தியேட்டரில் ஃபேமிலியோட போய் பாருங்கள், குழந்தைங்களோட போய் பாருங்கள். ஏன்னா ஒரு ஃபேமிலி எவ்வளோ ஸ்ட்ரகிள் ஆகுது, அண்ட் ஆல்கஹால் அடிக்ஷன்னால அதில் அந்த சுச்சுவேஷனில் இருக்கக்கூடிய ஆட்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்றதெல்லாம் காட்டியிருந்தாங்க. ஸோ எல்லாரும் பார்க்க வேண்டிய ரொம்ப முக்கியமான படம் பாட்டில் ராதா. கண்டிப்பாக தியேட்டரில் போய் பாருங்கள். தேங்க்யூ. இது ரொம்ப முக்கியமான படம் பாட்டில் ராதா. ரொம்ப அழகாக எடுத்த படம். டெக்னிக்கலி அண்ட் எல்லாரும் வந்து பெர்ஃபார்ம் பண்ண விதம் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. இந்த படம் சொல்ல வர்ற கருத்து என்ன அப்படின்னா, எல்லா படமும் ஆரம்பிக்கும் போது ஒரு 15 நிமிஷம் ஒரு குடிப்பழக்கம் வந்து வாழ்க்கைக்கு தப்பானதுன்னு சொல்லுவாங்க. அந்த 15 செகண்ட் ஒன்லைனை சீரியஸாக எடுத்துக்கிட்டு ஒரு படம் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரெக்ரெட் பண்ண மாட்டீங்க. தயவுசெய்து வந்து தேட்டரில் பாருங்கள். நிறைய பேருக்கு கண்டிப்பாக கனெக்ட் ஆகும். எனக்கு தெரிஞ்சு நம்ம ஊரில் நிறைய பேருக்கு கனெக்ட் ஆகும். ஏன்னா அதில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. நம்மக்கிட்ட நம்ம ஊரில் நல்ல ஆர்டிஸ்ட் இருக்காங்க, நல்ல படம் வரைகிறவங்க இருக்காங்க, நல்ல கட்டடம் கட்டுறவங்க இருக்கிறாங்க, நிறைய கலைஞர்கள் இருக்காங்க. இப்படிப்பட்ட நல்ல கலைஞர்கள் வந்து டெய்லி வாங்குற வேஜஸை கொண்டு போய் குடிக்கு கொடுத்துட்டு நிறைய பேர் திறமையெல்லாம் வேஸ்ட் பண்ணுறாங்க. அதனால தான் வேறு ஊரில் இருந்து இங்கே நிறைய பேர் வேலைக்கு சேர்க்குறாங்க. தவிர நம்ம ஊரில் இருக்கிற ஆளுங்களுக்கு வேலை இல்லாததுக்கோ இல்லை குடும்பத்தில் நிம்மதி இல்லாததுக்கோ முதல் காரணம் இது மட்டும்தானே தவிர வேறு எதுவுமே கிடையாது. ஸோ இதை வந்து எல்லாரும் வந்து இந்த கடையை மூடிடுவேன் அது இதெல்லாம் சொன்னாலும் கூட அது எப்படி நடக்கும் நடக்காதுன்றது நமக்கு தெரியல. பட் இந்த படம் பார்த்தா எனக்கு தெரிஞ்சு இந்த பார் டாஸ்மாக் கலெக்ஷனில் கொஞ்சம் கம்மியாகும்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து பாருங்கள், ஒரு பியூட்டிஃபுல்லான ஹாப்பி எண்டிங் படத்தில் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து எந்தவித பெர்ஸ்பெக்டிவும் எல்லாத்தையும் அன்லேர்ன் பண்ணிட்டு எல்லாத்தையும் வீட்டில் வச்சுட்டு நீங்கள் ஓப்பனாக வந்து இந்த படத்தை பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். தேங்க்யூ ஸோ மச். அதுதான் நான் சொல்கிறேன், இந்த படத்தில் வந்து ரொம்ப சூப்பர்ஸ்டிஷியஸாக எதுவுமே காமிக்கல. அதாவது ஒரு மேஜிக் நடந்துச்சு உடனே ஒரு திருந்திட்டார் அப்படிலாம் இல்லை. அவர் வாங்குற அடி எல்லாத்தையும் வந்து ஃபர்ஸ்ட்லேருந்தே காமிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அவர் திருந்தறதுக்கான ஒரு 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 எலமெண்ட் இருக்குது. அது வந்து ஃபோர்ஸ்டாக எதுவுமே இருக்காது. நிஜமா ஒருத்தர் வாழ்க்கையில் இதெல்லாம் நடந்துச்சுன்னா அவர் திருந்தணும். திருந்தலைன்னா அது அவங்களோட சாய்ஸ் தான். அதுக்கப்புறம் அவங்க லைஃப் எப்படி போதோ அது அவங்க எடுக்கிற சாய்ஸில் தான் இருக்குது. ஸோ இந்த படம் வந்து ரொம்ப யதார்த்தமான ஒரு படம். ரொம்ப சூப்பர்ஸ்டிஷியஸாக எதுவுமே இந்த படத்தில் இருக்காது. ரொம்ப ரொம்ப அழகாக போகும். நீங்கள் சொல்லுங்கள் இப்போ பாட்டில் ராதா, இந்த பாட்டில் ராதா விட ஒரு பெட்டர் டைட்டில் கண்டிப்பாக வைக்க முடியாது. ஸோ ரொம்ப அழகான ஒரு டைட்டில் இது. தேங்க்யூ ஸோ மச். Connected to the person, if you are looking forward something அப்படின்றப்ப வந்து நீங்கள் சோமசுந்தரம் சாரோட நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் கனெக்ட் ஆகிடலாம். இல்லையா நம்ம வந்து ஒரு ஃப்ரெண்டாக இருக்கோம், நம்ம ஃப்ரெண்டு கூட சேர்ந்து நம்ம பார்ட்டி பண்ணிட்டு இருக்கோம், நம்ம வந்து ஒரு மாதிரி ஜாலி பண்ணுறது மட்டுமே லைஃப்பில் வச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த ஃப்ரெண்டு கூட கனெக்ட் ஆகிங்கன்னா நீங்கள் கனெக்ட் ஆகிட்டே இருக்கலாம். ஒருத்தர் குடிச்சே வந்து அந்த இடத்துலயே அந்த சாரி இதெல்லாம் சொல்லக்கூடாது இல்லையா, சாரி செம்ம மேட்ரு அது. உண்மையாகவே கத்தி எடுத்தோன்னு கத்தியால் தான் சாவு அப்படின்லாம் நம்ம சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, புத்திக்கு. ஸோ இவங்களுக்கு இதில் இந்த படத்தில் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தர் ஒயின் ஷாப்லேயே இறந்துருவார். அதுதான் அந்த கத்தி எடுத்தோன்னு கத்தியான சாவுன்றது வந்து மேட்ரு. அதுதான் நீங்கள் வந்து குவார்டர் எடுத்தோன்னு குவார்டரால தான் சாவு. ஸோ அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டு ஒவ்வொருத்தங்க கூட நீங்கள் கனெக்ட் ஆனீங்கன்னா இட் வில் பி வெரி நைஸ் ஃபிலிம். எண்ட் ஆஃப் த ஃபிலிம் வந்து யூ வில் டெஃபினெட்லி யூ ஃபீல் தட் இந்த ஒரு 2.5 மணி நேரம் இல்லை 2 மணி நேரம் நீங்கள் வந்து பியூட்டிஃபுல்லான டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. அது மட்டும் நான் 100% சொல்கிறேன். நாட் ஆஸ் அ ஆக்டர், ஒரு ஃபிலிமாக நான் பார்த்ததில் நான் இங்கேருந்து நிறைய எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ டெஃபினட்டாக மக்கள் வந்து இதை பார்த்து சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா 80% ஆஃப் பீப்புள் வந்து டாஸ்மாகில் தான் நம்ம பார்க்க முடியுது. ஸோ அவங்க எல்லாருமே கொஞ்சமாக எடுத்துக்கிட்டா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா குரு சோமசுந்தரம் மாதிரி ஒரு ஆக்டருக்கு வந்து நான் அவரோட ஒரு நட்புறவோட பழகுறேன் அப்படின்றது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாகவும் பெருமையாகவும் இருக்குது. அவர் இன்வைட் பண்ணி தான் வந்தேன் நான் இந்த படத்துக்கு. வாங்க போங்க. ஸோ நீங்கள் முன்னாடி வாங்க. ஸோ அவர் இன்வைட் பண்ணி தான் வந்தேன். ஸோ இப்படிப்பட்ட ஆக்டர்ஸ் வந்து என்ன சொல்கிறது, இன்னும் இவங்களுக்கு வந்து இன்னும் நல்ல நிறைய படங்கள் வரணும். இவங்கெல்லாம் நம்மளோட ட்ரெஷர் மாதிரி. அவங்களெல்லாம் வந்து இவங்களோட வாழ்க்கையில் இவங்க நல்லா இருக்கிறதுக்கு நாம தான் பொறுப்பு. ஸோ இந்த மாதிரியான ஆர்டிஸ்ட்டை நாம் ரொம்ப பாதுகாக்கணும். பன்பட்டர் ஜாம் இஸ் ஒரு ரெடி ஆகிறதுக்கு பக்கத்தில் போயிடுச்சு. ஸோ இந்த மாதத்துக்குள்ளே வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாரும் பார்க்குறதுக்கு டீசர் பார்த்துட்டு நிறையா என்கொயரிஸ் வந்திருக்கு. டீமே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அதுவும் வந்து எல்லாருமே போய் சிரித்து ஜாலியாக பார்த்துட்டு வர்ற மாதிரியான ஒரு படம். இந்த அளவுக்கு ஒரு டீப்பான கருத்தோ அந்த மாதிரி இருக்காது. பன்பட்டர் ஜாம் சாப்பிடும்போது நீங்கள் மனசில் என்ன நினச்சிட்டு இருப்பீங்களோ அதுதான் நினைக்க முடியும். ஸோ அந்த மாதிரியான ஒரு சிம்பிளான படம்.
கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அது வந்து நம்ம ரொம்ப ரீஜியனான ஸ்டோரி. இப்போ எனக்கு வந்து எங்கள் ஊர் படம் பாஷை பேசி நடிக்கணும்னு ஆசை. அது திருநெல்வேலி பாஷை பேசி ஒரு படம் பண்ணியிருக்கேன். அதை பற்றி வரும்பொழுது நான் ப்ரொடக்ஷன்லேருந்து வரும்போது கண்டிப்பாக சொல்கிறேன். தேங்க்யூ. நான் படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. ரொம்ப ரிலேட்டபிளான ஒரு படமாக இருந்துச்சு. நிறைய மிடில் கிளாஸ்னு சொல்ல மாட்டேன், டிஃப்ரெண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு அவங்களுக்கு ரொம்ப ரிலேட்டபிளான ஒரு படம் இது. கண்டிப்பாக நிறைய பேர் பார்க்க வேண்டிய படம். ஆல்கஹால் வந்து எவ்வளோ அஃபெக்ட் பண்ணோம், எந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து நிறைய ஃபேமிலி அஃபெக்ட் பண்ணுன்றது வந்து ரொம்ப யதார்த்தமாக வெரி வெரி க்ளோஸ் டு ரியாலிட்டியாக வந்து இந்த படத்தில் வந்து காமிச்சிருக்காங்க.